எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் 2022 பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவெடுத்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகலை. அப்போ சரி என்ன பண்ணலாம், எங்கே கேப் என்னன்னு கண்டுபிடிக்காமல் யோசிச்சுட்டு இருக்கையில் கரெக்டாக நான் முதல்வன் வந்து எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 7,500 பெர் மந்த் 10 மந்த்ஸ் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் கூடவே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீ அக்காமடேஷன் ஸ்டே ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அதுலேருந்து எக்ஸாம்லேருந்து இது பண்ணாங்க செலெக்ஷன். அங்கே நான் எழுதி பாஸ் பண்ணாட்டி எனக்கு வந்து அந்த 225 சீட்ஸ் இருக்குது சென்னை சென்டரில். அதில் எனக்கு கிடச்சிட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கூடவே அந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிட்டு இருந்தேன் 7,500 பெர் மந்த். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சி இந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது, ஏன் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ண முடியல, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் ஏன் குவாலிஃபை முடியுங்களா, அந்த கேப் பிரிட்ஜிங் கோர்ஸாட்ட ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்காமல் கேப் பிரிட்ஜிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே ஸ்பெஷலைஸ்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, டெஸ்ட் வந்து வீக்லி சப்ஜெக்ட் வைஸ் வச்சுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் வந்து